கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்பிக்கையுடைய சிறைகளே, சிறைப்பட்டிருக்கிறவர்களே, சிறை கைதிகளே, ஏதோ ஒரு விதத்தில் சிறைப்பட்டிருக்கிறவர்களே, அரணுக்கு திரும்புங்க, என்னுடைய வீட்டுக்கு வாங்க, என்னை நோக்கி பாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லிவிட்டு இரட்டிப்பான நன்மையை தருவேன். ஒருவேளை இதுவரை உங்கள் முற்பிதாக்கள் பாவம் செய்திருக்கலாம், அக்கிரமம் செய்திருக்கலாம், மீறுதல் செய்திருக்கலாம், அது எனக்கு கோபம்தான். ஆனாலும் இந்த நாளில் உங்கள் மேல் நான் நினைத்திருக்கிறேன், உங்களை நினைத்திருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தருக்கு முந்தின அதிகாரத்தில் எழுதுகிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டிடத்தில் திரும்புவதற்கு நாம் யோசிக்கக்கூடாது. அங்கே தான் நாம் போய் ஆக வேண்டும். ஏன்னா இரட்டத்தனையான நன்மை இன்றைக்கே தருவேன், இரட்டிப்பான நன்மை தருவேன். இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே நாம் மனம் திரும்பி போனால் ஆண்டவர் நமக்கு இரட்டிப்பான நன்மை தர உண்மையுள்ளவராக இருக்கிறார். நீ ஏன் சிறைப்பட்டு இருக்கணும்? உன்னை விடுவிக்கிற நாட்கள் வந்துவிட்டது, உன்னை உயிர்ப்பிக்கிற நாட்கள் வந்துவிட்டது. நீ வா என்று ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ நம்பிக்கையோடு இருக்கிற நாம எங்கேயும் சிறைப்பட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவருடைய வல்லமைக்கு திரும்புவோம், ஆண்டவரை பார்த்து திரும்புவோம். ஆண்டவர் இன்றைக்கு அதை தருவார். டுடே, இந்த நாளில் அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். பெற்றுக்கொள்ள முடியாமல் தடைபட்டு இருக்கிறதா? இன்றைக்கு ஆண்டிடத்துல திரும்புவோம். இயேசுவே என்று கூப்பிடுவோம், தாவீதின் குமாரனே என்று கூப்பிடுவோம். தேவன் நமக்கு அற்புதங்களை செய்வார். அவர் எவ்வளவு பெரியவர், அவர் மகத்துவமானவர். பிரியமானவர்களே, இன்றைக்கே தருவேன் இரட்டத்தனையான ஆசீர்வாதம், இரட்டிப்பான நன்மை, எதிர்பார்க்காத நன்மைகளை தந்து நம்மை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். உடைய கரம் பிள்ளைகளுக்குள்ள இறங்கி வரட்டும். இரட்டிப்பான நன்மை கொடுத்த ஆசீர்வதியும். தொய்ந்து போய் வேதனைப்பட்டு அவமானப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு உடைய கரம் இறங்குவதாக. சமாதானத்தை கட்டளையிடுவீராக, சந்தோஷத்தை கட்டளையிடுவீராக. கர்த்தருடைய மகிமை இந்த நாளில் எங்கள் மத்தியில் வெளிப்படும்படி நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த ஜெபத்தை எடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.